அரசு சொத்துக்களை குத்தகை எடுத்து பாக்கி வைத்துள்ளவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முக்குளத்தோர் புலிப்படை கட்சித் தலைவர் கருணாஸ் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு சொத்துக்களை குத்தகை எடுத்து சரியான குத்தகை வாடகை கொடுக்காமல் இருக்கக்கூடிய தனிநபர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த பின்னணி புலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவருடைய சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அப்படி அரசுடைமையாக்கப்பட்ட அந்த சொத்துக்களை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எங்களை போன்றவர் உழைத்து கட்ட கொடுக்கக்கூடிய பணத்தை மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் உங்கள் கால்களில் விழுந்து வணங்கி கும்பிட்டு உங்களிடத்தில் நாங்கள் நிதி பெற வேண்டுமா? இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாகவே இந்த பாஜக அரசு பார்க்கவில்லை. தமிழக மீனவர்களை என்றைக்கு இந்திய மீனவர்கள் என்று இந்த அரசு பார்க்கின்ற ஒரு மனப்பான்மை வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த தமிழக மீனவர்களுக்கான இந்த கொடுமைகள் அகற்றப்படும் என்பது என்னுடைய நிலைப்பாடு.